நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லிவர்ல வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இஷ்யூஸ் வருது. ஸோ அதில ஃபேட்டி லிவரே வந்து ஒரு மேஜர் காஸ்ன்னு சொல்லலாம். ஓவர் கொலஸ்ட்ரால் இருக்கனால வரும்னு சொன்னீங்க. இப்போ அது வந்து கண்ட்ரோல் பண்றது ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி கொண்டு வரலாம்? ஃபஸ்ட்டு வந்து மது பழக்கம் இருக்கிறவங்கள மது பழக்கம் இல்லாமல் அட்வைஸ் பண்ணணும், அவாய்ட் பண்ண சொல்லணும். ஓகே. 2வது ஃபேட்டி ஃபுட்டை அவாய்ட் பண்ண சொல்லணும். நான்வெஜ்ஜு எடுக்காதீங்க. ஃபிஷ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். ஃபைபர் கண்டென்ட்ஸ் திஸ் ஆர் பேசிக் மேனேஜ்மெண்ட்ஸ். இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவரோட ஃபங்க்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக குறைக்கும். என்னென்ன குறைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பைல் செக்ரேஷனை குறைக்கும், அப்புறம் டீடாக்ஸ் பண்ணக்கூடிய அந்த என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணுறதை குறைக்கும், விட்டமின்ஸ் மினரல்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய அதோட ஆக்சுவலாக லிவரோட ஃபங்க்ஷனே அதை கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிருது. அப்படி குறைக்கும் போது என்ன ஆகும்னா, லிவர் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். சிரோசிஸ் வந்து லிவர் ஃபைப்ரோசிஸ் ஆயிடுச்சுன்னா, இது எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, லிவர் கேன்சரை கன்வெர்ட் ஆகும். இப்போ வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி, இப்போ லிவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு குணம் இருக்குது. அதாவது நம்ம ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சோன்னா, டேமேஜான ஒரு லிவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஹீல் பண்ணிக்கும். ஸோ வந்து அந்த ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா லிவருக்கு இருக்குன்னுவாங்க. ஆக்சுவலாக அது ஃபேக்ட் தானா இல்லை அது? கேல் பிளாடருங்கிறது வந்து லிவருக்கு கீழே இருக்கக்கூடிய அது ஒரு வகையான சுரப்பி. அந்த சுரப்பிலேருந்து தான் அந்த இதிலேருந்து தான் பித்தம்ங்கிறது வெளியே வருது. அந்த பைல் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பைல் வந்து ஃபேட்டை வந்து டைஜஸ்டிவ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சின்ன உறுப்பு. ஸோ இதோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் என்ன ஆகும் அப்படின்னா, அப்ஸ்ட்ரக்டிவ் பிலியரி ஜாண்டிஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டோன் வந்து அப்படியே வெளியே வந்து சிறுகுடலை வந்து வெளியே வந்துட்டா பிரச்சனை இல்லை. அந்த பைலையும் இது பண்ணாமல் ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிச்சு, அந்த ஸ்டோன் மாட்டிக்கிச்சுன்னா அதை வந்து அப்ஸ்ட்ரக்ட்னா அடப்பு, அப்ஸ்ட்ரக்டிவ் பிலியரி ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதனால மஞ்சக்காமாலை ஏற்படும். என்னோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி சர்ஜரின்னு போனவங்கள வந்து மேக்ஸிமம் நம்மகிட்ட வந்து அவங்க யார் இது வரைக்கும் சர்ஜரி பண்ண வச்சதில்லை. நான் எல்லாம் ஏகப்பட்ட கேஸ் வந்து கேல் பிளாடர் ஸ்டோனை க்யூர் பண்ணியிருக்கோம். கோலி லித்தியாசிஸ்ன்னு சொல்லுவோம், கோலி சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னன்னா, இந்த 2 கண்டிஷன்ஸும் அது பித்தப்பை வீங்குறதும் அதில் இருக்கக்கூடிய கல்லும் தான். அதை நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். பித்தப்பை கல்லை நம்ம க்யூர் பண்ணலாம் ஹோமியோபதியில். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 சிறந்த டாக்டர் பட்டம் வாங்கிய ஹோமியோபதி டாக்டர் கோபிநாத் அவர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதன் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லிவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ்லாம் வருது. ஸோ ஆக்சுவலாக லிவரோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன, அதில் என்ன மாதிரியான டிசீஸ்லாம் வரும்? லிவர் இஸ் த மோஸ்ட் வைட்டல் ஆர்கன் இன் அவர் பாடி. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, மோர் தென் 500 பர்ஃபார்மன்ஸ் நம்ம பாடியில் பண்ணுது. இன்க்ளூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீடாக்சிஃபிக்கிங் சொல்கிறது, அதாவது டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறது, மினரல்ஸ் அண்டு விட்டமின்ஸை ஸ்டோர் பண்ணுறது, பைலை ப்ரொடியூஸ் பண்ணுறது. பைல்னா பித்தம். அது பைல் ப்ரொடியூசிங்னால எது யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொழுப்பு இருந்தால் அதை கரைக்கிறதுக்கு இதாகும். தென் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸை ஸ்டோர் பண்ணுறது. அவ்வளோதான். இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் அது பண்ணுது. ஓகே. ஸோ மேஜர் அதோட ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடியோட மெட்டபாலிசம், கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்ணுது. கண்டிப்பாக. இப்போ வந்து லிவரில் என்ன மாதிரியான டிசீஸ்லாம் வரும், அதோட காசஸ்லாம் என்ன? லிவரில் வந்து பொதுவாக வந்து ஃபேட்டி லிவர், சிரோசிஸ், ஹெப்படைட்டிஸ் வைரஸ், அது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், சிரோசிஸ், லிவர் கேன்சர்ஸ். ஸோ வந்து ஃபேட்டி லிவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லலாம் ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ ஃபேட்டி லிவர் வந்து எதனால் ஏற்படுது? ஸோ அதோட காசஸ்லாம் என்ன? ஃபேட்டி லிவர் எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, லிவர் செல்ஸுக்குள்ளே ஃபேட் ஃபார்மேஷன் ஆகிடுது. லிவருக்கு உள்ளேயே வந்து ஃபேட் ப்ரொடக்ஷன்ஸு அதிகமாகிடும். அதனால் வரக்கூடியதான் ஃபேட் லிவர். இது வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஆல்கஹாலிக், நான் ஆல்கஹாலிக். அதிகமாக வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் ஒரு மேஜர் காசு. நான் ஆல்கஹாலிக் எப்படி ஒரு சில பேஷண்ட்லாம் கேட்பாங்க, நான் எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லை, எனக்கு ஏன் இந்த ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னா, 24/7 சிஸ்டம் ஒர்க்கு தான் பார்க்குறேன், நடக்கிறதில்ல. சின்னதாக ஒரு 10 மீட்டர் கடைக்கு போனால் கூட நான் பைக்கில் தான் போகிறேன். இந்த மாதிரி அவங்க நடக்கவும் மாட்டாங்க, ஒன்றும் பண்ணாங்க. செடன்டரி லைஃப்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து நான் ஆல்கஹாலிக்கில் வரும். ஸோ வந்து ஃபேட்டி லிவரோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்? வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே காமிக்காது பட்டுன்ட்டு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம செக்அப் பண்ணும்போது ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்ற ஒரு இஷ்யூ வரும். ஸோ அவங்களுக்கு வந்து முன்கூட்டி என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்டும்? ஃபஸ்ட்டு என்னோடய கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா, மார்னிங் ப்ரஷ் பண்ணும்போது பைல் வாமிட்டிங் வரும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு. இதே சிம்டம்ஸ் வந்து கேல் பிளாடர் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு வரும். 2வது அதிகப்படியான டயர்ட்னஸ். இந்த இடத்துல வயிறோட மேல் பகுதியில் வலது பக்கம் வலி இருக்கும், வயிறுக்கு மேலே ஷார்ப்பாக குத்துற மாதிரி வலி, இந்த மாதிரி இருக்கும். டயர்ட்னஸ் இருக்கும். இதெல்லாம் மேஜர் சிம்டம்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபேட்டி லிவர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நான் அதர் கைண்ட் ஆஃப் மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறாங்க.
ஹோமியோபதின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட க்யூரேஷன் எப்படி இருக்கும், அதோட ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஹோமியோபதியில் பொறுத்த வரைக்கும் ரூட் காசஸ் என்ன, நான்கு ஆல்கஹாலிக் இல்லையா, மெடிடேஷன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு யோகா இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபர்தர் அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கிறாங்க, ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு, ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு, நான்வெஜ் எடுக்கிறவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர்ஸ் வருதுன்றனால பேசிக் அட்வைஸ் கொடுத்துட்டு அக்கார்டிங் டு கேஸ் டேக்கிங்கை எடுத்துகிட்டு அது என்ன இண்டிவிஜுவலைசேஷனில் வராங்கன்னு சொல்லி அதுக்கான மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இந்த மெடிசன் எப்படி இதாக ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட லிவர் ஃபங்க்ஷன்ஸை வந்து ரிவர்சபிள் ஆக்கி நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரது ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக இப்போ வந்து ஹெப்படைட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லிவர் டிசீஸ்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி வந்து வருது? ஹெப்படைட்டிஸுங்கிறது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே. ஹெப்படைட்டிஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, டிஇ 5 வகையாக பிரிக்கலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டட் ஃபுட்டு, சுத்தமில்லாத உணவுகள் சாப்பிட்றது மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே வருது. ஹெப்படைட்டிஸ் பி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி வரும். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸில் எங்கேயோ இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணுறத இன்னொரு ஆளுக்கு யூஸ் பண்ணுறதுனால ஹெப்படைட்டிஸ் பி வரும். ஹெப்படைட்டிஸ் சி வந்து ரிலேட்டடாக ஹெப்படைட்டிஸ் பி தான். பட் ஹெப்படைட்டிஸ் டிக்கும் இதுக்கு என்ன ஒத்துமைன்னு கேட்டிங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பியை ப்ராப்பராக க்யூர் பண்ணலை, இல்லை அதுக்கான ப்ராப்பர் மெடிக்கேஷன்ஸ் இல்லை, அதோட சிவியாரிட்டி கண்டிஷன் வந்து ஹெப்படைட்டிஸ் டி. ஹெப்படைட்டிஸ் இ எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா கண்டாமினேட்டட் வாட்டர்னால வருது, சுத்தம் இல்லாத வாட்டர் தண்ணி குடிக்கிறதுனால. ஓகே. இப்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லிவரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ அதில் ஃபேட்டி லிவரே வந்து ஒரு மேஜர் காசுன்னு சொல்லலாம். ஓவர் கொலஸ்ட்ரால் இருக்கிறனால வரும்னு சொன்னீங்க. இப்போது அது வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி கொண்டு வரலாம்? ஃபஸ்ட்டு வந்து மது பழக்கம் இருக்கிறவங்கள மது பழக்கம் இல்லாமல் அட்வைஸ் பண்ணணும், அவாய்ட் பண்ண சொல்லணும். ரெண்டாவது ஃபேட்டி ஃபுட்டை அவாய்ட் பண்ண சொல்லணும். நான்வெஜ் எடுக்காதீங்க, ஃபிஷ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். ஃபைபர் கண்டென்ட்ஸ் திஸ் ஆர் பேசிக் மேனேஜ்மெண்ட்ஸ். இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிரோசிஸ் ஆஃப் லிவர்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஃபேட்டி லிவர் இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்னா கொஞ்சம் க்ரானிக் கண்டிஷன் ஆகும்போது ஃபேட்டி லிவர் வந்து சிரோசிஸ் ஆகிடும். சிரோசிஸ் அப்படின் போது என்ன ஆகுனா அது வந்து லிவர் செல்ஸை வந்து ஹார்ட் ஆக்கிரும், ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். ஸ்கார் டிஷ்யூ லிவருக்குள்ளே ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுனா அப்போது லிவரோட ஃபங்க்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக குறைக்கும். என்னென்ன குறைக்குன்னு பார்த்தீங்கன்னா பைல் செக்ரேஷனை குறைக்கும், அப்புறம் டீடாக்ஸ் பண்ணக்கூடிய அந்த என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணுறதை குறைக்கும், விட்டமின்ஸ் மினரல்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய அதோட ஆக்சுவலாக லிவரோட ஃபங்க்ஷனே அதை கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிருது. அப்படி குறைக்கும் போது என்ன ஆகுனா லிவர் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். சிரோசிஸ் வந்து லிவர் ஃபைப்ரோசிஸ் ஆயிடுச்சுன்னா இது எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா லிவர் கேன்சராக கன்வெர்ட் ஆகுது. இதோட மேஜர் என்ன, இதோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போகும்போது என்ன ஆகுனா லிவர் ஃபெயிலியர் ஆகுது. சிரோசிஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். அது இது ப்ராப்பராக நீங்கள் மெடிக்கேஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்காத போது என்னன்னா லிவர் சிரோசிஸ்லேருந்து ஃபேட்டிலேருந்து லிவர் சிரோசிஸ் ஆகுது, லிவர் சிரோசிஸ்லேருந்து லிவர் கேன்சர் ஆகுது, லிவர் ஃபெயிலியர் ஆகும். இப்போ வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ லிவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு குணம் இருக்குது. அதாவது நம்ம ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சோன்னா டேமேஜான ஒரு லிவரை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஹீல் பண்ணிக்கும். ஸோ வந்து அந்த ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா லிவருக்கு இருக்குன்னுவாங்க. ஆக்சுவலாக அது ஃபேக்ட் தானா இல்லை? அது ஆக்சுவலாக ஃபேக்ட் தான். இப்போ என்னென்னா ஒரு லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இப்போ அவங்களுக்கு வேறு லிவர் இது பண்ணணும், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னும் போது லிவர் அப்படியே டோட்டலாக அடுத்த ஆள்கிட்ட இருக்கக்கூடிய லிவர் எடுத்து வைக்க மாட்டாங்க. லிவரில் வந்து 2 லோப் இருக்குது, அப்பர் லோப் லோவர் லோப்னு. அதில் ஒரு பார்ட் சின்னதாக எடுத்து வச்சாலே வந்து லிவர் வந்து வளர்ந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபேக்ட் தான் ஆக்சுவல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இதுவே ஒரு மெத்தனத்தை கூட ஏற்படுத்தலாம்னு சொல்லலாம். ஸோ வந்து லிவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆயிருன்றனால இல்லை, லிவர் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகாது. அப்படி பார்த்துருந்தா இன்றைக்கி நிறைய பேர் லிவர் ஃபெயிலியரில் இறந்துருக்க மாட்டாங்க. லிவரை வந்து அந்தளவுக்கு அதை நான் சொன்னல, இது ஒரு விஷயம். நீங்கள் ஃபேட்டி லிவர் இந்தியன்ஸில் வந்து காமனாகவே 90% பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, 90% ஆளுக்கு ஃபேட்டி லிவர்ஸ் இருக்குது. இது வந்து காமன் தான். அது நம்ம சொல்ல மாதிரி மதுபானம் எடுத்துக்கிறவங்களுக்கும் எடுக்காதவங்களுக்குமே இருக்குது. அப்படி இருக்கும்போது அது எப்படி அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறன்னும் போது அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அது தன்னைத்தானே சரி பண்ணிக்குமே. அது ஃபேட்டி லிவர்லேயே உள்ள தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு அதுவே டைஜஸ்ட் பண்ணி புதுப்பிச்சிருக்கிறமே, அது ஏன் பண்ணலை? அதெல்லாம் மித்து. கண்டிப்பாக. இப்போ வந்து ஹோமியோபதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ டிசீஸ் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா லிவர்லேயே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசீஸ்லாம் வருது. ஸோ எக்ஸ்ட்ரீம்லேயும் இருக்குது, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேயும் வராங்க. அப்படின்றப்போ இதோட ட்ரீட்மெண்ட் வந்து ஹோமியோபதியில் எப்படி போகும்? ஹோமியோபதியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் தான். ஹோலிஸ்டிக் அப்ரோச் எதனால் நான் ஆல்கஹாலிக்காக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து எதனால் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணணும்.
அப்புறம் பேசிக்காக வந்து அவங்கள ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறது, கார்டியாக் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம அக்கார்டிங் டு இதெல்லாம் வந்து பேசிக் மேனேஜ்மெண்ட்ஸில் போய்டும். மெடிகேஷன்ஸ்னு வரும்போது செலிடோனியம் இந்த மாதிரி பெரிய நல்ல நல்ல மெடிசின்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுனா அவங்களோட லிவர் வந்து ஃபங்க்ஷனை வந்து ஆல்ரெடி கம்மியாக இருந்த ஃபங்க்ஷனை லிவர் ஃபங்க்ஷன் கம்மியாயிடுது. அதை வந்து நம்ம திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹோமியோபதி மெடிசின்ஸ். இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போயிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பெருசாக கவனிக்காமல் விட்டு நீங்கள் சொல்ல சிரோசிஸ் கண்டிஷனுக்கு வந்து போயிடுச்சு, இல்லை கிட்டத்தட்ட லிவர் ஃபெயிலியர் கண்டிஷனுக்கு போகிற ஒருத்தங்களை ஹோமியோபதி மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா, இல்லை வந்து வாய்ப்பு? ஆக்சுவலாக ஸ்கோப் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹோமியோபதின்னு இருக்குது. இனிஷியல் சிரோசிஸ் வரைக்கும், லிவர் கேன்சர் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்கோப் கொடுக்கலாம். பட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண, அதாவது பேஷண்ட்ஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. பேஷண்ட்ஸ் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணால் அவங்கள திரும்ப ரிவர்ஸ் பண்ணலாம் அவங்கள. பட் வந்து இந்த இடத்துல வந்து டயட்டுங்கிறதும் சரி, ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்ன்ற அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடணும். ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஃபைபர் கண்டென்ட்ஸ் ஃபுட்டு அதிகமாக எடுக்கணும். நார்ச்சத்து உணவுகள், ஃபேட் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஸோ கேல் பிளாடர் ஸ்டோன்னா என்ன ஆக்சுவலாக? ஸோ அதோட காசஸ்லாம் எப்படி இருக்குது? கேல் பிளாடருங்கிறது வந்து லிவருக்கு கீழே இருக்கக்கூடிய அது ஒரு வகையான சுரப்பி. அந்த சுரப்பிலேருந்து தான் அந்த இதிலேருந்து தான் பித்தம்ங்கிறது வெளியே வருது. அந்த பைல் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பைல் வந்து ஃபேட்டை வந்து டைஜஸ்டிவ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சின்ன உறுப்பு. அதில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஃபேட்டு வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாமல் அதுக்குள்ளே போய் அது வந்து ஸ்டோனாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் ஸ்டோன் ஆகுறது என்ன ஆகுனா, இதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபேட் லிவருக்கு சொன்ன மாதிரி பெயின் வரும். பெயின் வந்துச்சுன்னா பெயின் கூட வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அதிகமாக இருக்கும். கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இன்டைஜஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. செரிமானம் கரெக்டாக இருக்காது. பெயின் கண்டினியூஸாக ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பெயின் வந்து ரைட் சைடு அப்டாமன், அப்பர் அப்டாமனில் இருந்து ஷோல்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் பெயின். இதெல்லாம் வந்து அதோட சிம்டம்ஸு. ஸோ இதோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் என்ன ஆகும் அப்படின்னா, அப்ஸ்ட்ரக்டிவ் பிலியரி ஜாண்டிஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டோன் வந்து அப்படியே வெளியே வந்து சிறுகுடலை வந்து வெளியே வந்துட்டா பிரச்சனை இல்லை. அந்த பைலையும் இது பண்ணாமல் ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிச்சு, அந்த ஸ்டோன் மாட்டிக்கிச்சுன்னா அதை வந்து அப்ஸ்ட்ரக்ட்னா அடப்பு, அப்ஸ்ட்ரக்டிவ் பிலியரி ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதனால மஞ்சக்காமாலை ஏற்படும். ஸோ அதோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸில் போய் நின்றுடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேல் பிளாடர் ஸ்டோன் வந்தாலே அதுக்கு வந்து சர்ஜரி தான் ஒரு ரெமடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து ஏதாச்சும் ரெமடி? என்னோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி சர்ஜரின்னு போனவங்களை வந்து மேக்ஸிமம் நம்மகிட்ட வந்து அவங்க யாரும் இது வரைக்கும் சர்ஜரி பண்ண வச்சதில்லை. நான் எல்லாம் ஏகப்பட்ட கேஸ் வந்து கேல் பிளாடர் ஸ்டோனை க்யூர் பண்ணியிருக்கோம். கோலி லித்தியாசிஸ்ன்னு சொல்லுவோம், கோலி சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னன்னா, இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் அது பித்தப்பை வீங்குறதும் அதில் இருக்கக்கூடிய கல்லும் தான். அதை நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். பித்தப்பை கல்லை நம்ம க்யூர் பண்ணலாம் ஹோமியோபதியில். ஸோ வந்து இதில் வந்து டைம் பீரியட் எந்த அளவுக்கு இருக்கும்? ஸோ இது ஜஸ்ட் 1 or 2 months போதும். ஸோ வந்து கேல் பிளாடர் 1 or 2 months, அதிகபட்சம் 3 months. இதுவே வந்து அதிகமாக தான் சொல்கிறது. ஸோ பேஷண்ட்ஸ் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி மெடிசின்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மெடிசின்ஸ் கொடுக்குறோம், இது ஒரு நாளைக்கு 3 times எடுங்க, 4 times எடுங்கன்னு சொன்னால் அதை கரெக்டாக எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் வேலைக்கு போனேன், காலையில் தான் எடுத்தேன், மதியம் விட்டுட்டேன், நைட் எடுத்தேன்னாங்கன்னா அது அவங்கள பொறுத்து, அவங்க எடுக்கக்கூடிய மெடிசின்ஸை பொறுத்து. ஆனால் மேக்ஸிமம் 1 or 2 months க்யூர் ஆகிடும். சர்ஜரி இது தேவைப்படாது. கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. Taste the Daily.